பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரியான விதத்தில் வேதத்தை வாசிப்பது எப்படி அப்படிங்கிற இந்த பைபிள் ஸ்டடி மூலமாக உங்களை சந்திக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புக் அந்த இதை நம்ம எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு வரோம். இலக்கிய நடைகளில் உள்ள புக்கை எப்படி நம்ம அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிறது, எப்படி வாசிக்கிறது, இப்போ நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கொண்டுட்டு வரோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் உங்களுடைய எவ்ரிடே பைபிள் ரீடிங்கில் நீங்கள் அந்த நம்ம கற்றுக்கொண்ட காரியங்களை நீங்கள் யூஸ் பண்ணி அதுலேருந்து நீங்கள் இன்னும் பிரயோஜனப்படுறீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணங்களை புரிந்து கொள்வது எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ லாஸை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம அந்த நியாயப்பிரமாணங்களை ரீட் பண்ணும்போது அது எப்படி நமக்கு அப்ளை ஆகும், எப்படி என்ன எந்த யூஸ் எதுக்காக கொடுக்கப்படுது அப்படிங்கிற நிறைய டவுட்ஸ் இருக்கும் நமக்கு. அதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது எப்படி நம்ம புரிஞ்சுட்டு நம்ம லைஃப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஸோ இந்த நியாயப்பிரமாணங்கள்னு எடுத்துட்டோம்னா எந்தெந்த புக்ஸில் மெஜாரிட்டியாக இருக்குதுன்னா, எக்ஸடஸில் யாத்ராகமம் பாதியிலேருந்து ஆரம்பிக்குது. அப்புறம் லேவியராகமும் என்னாகும் உபாகமும் இதில் ஃபுல்லாக நிறைய கட்டளைகளை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட 613 கட்டளைகள் இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஸோ 613 600 ப்ளஸ், ஸோ 613 ஓவராலாக வருது. இந்த 613 கட்டளைகளும் இந்த 4 புக்ஸ்லேயும் இருக்குது. இந்த 4 புக்கில் தான் ஓவராலாக நிறைய கட்டளைகள் இருந்தாலும் இஸ்ரவேலர்கள் எபிரேயர்கள் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 5 புக்ஸ் இருக்குல்ல, ஆதியாகமம் பஞ்சாகமம் சொல்லுவாங்க. ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், என்னாகும் உபாகமம், இந்த 5 புக்கையுமே நியாயப்பிரமாணங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவங்களுடைய யூத இதில் தோரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 5 புக்ஸுமே நியாயப்பிரமாணங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதியாகமம்ல கூட சில கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. தனி மனிதனுக்கு தேவன் ஆதாம் ஏவாளையும் சிருஷ்டித்து அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தாரு. நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், அது கூட ஒரு கட்டளை தான். ஸோ என்ன சொல்கிறாங்க, என்ன எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஆதியாகமம்ல கூட சில கட்டளைகள், தனிப்பட்ட கட்டளைகள் இருக்குது. அதனால இந்த 5 புக்கையுமே அவங்க தோரா அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ சில இதை பார்த்தோம் அப்படின்னா, பரிசேயர்கள், வேதபாரகர்கள் எல்லாருமே மோஸ்ட்டாக இந்த புக்கை அப்படி நல்ல இந்த 5 புக்ஸையும் இதில் இருக்கிற எல்லா கட்டளைகளையும் அப்படி கரைச்சி குடிச்சு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க இந்த நியாயப்பிரமாணங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இது புதிய ஏற்பாட்டை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த 5 புக்கை மட்டும் இல்லை, சில இடங்களில் இயேசு கிறிஸ்து சில இடங்களில் வேதம் அப்படின்னு சொல்கிற இடங்களில் ஸ்கிரிப்சர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது முழு ஓல்ட் டெஸ்டமெண்ட்டையும் சொல்லியிருக்காங்க. லாஸ், ப்ராஃபிட்ஸ், தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து அவங்க நியாயப்பிரமாணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாத்துலேயுமே கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. அது எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிறதையும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருந்தார். ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கட்டளைகள், அதாவது இந்த நியாயப்பிரமாணங்கள் என்ன அப்படின்னா, கவர்னன்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா, உடன்படிக்கை. தேவனுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள உடன்படிக்கை, கான்ட்ராக்ட் மாதிரி அவங்க ஒரு உடன்படிக்கையை தேவன் ஏற்படுத்தினார். ஸோ இந்த உடன்படிக்கையில் என்ன ரொம்ப முக்கியம்னா, அவரோட அந்த உறவை கரெக்டாக பாதுகாத்துக்கிறது, மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த உடன்படிக்கையில் இந்த உறவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு சில நிபந்தனைகள், சில ரெக்யூர்மெண்ட்ஸ், இது நீங்கள் பண்ணணும், நம்ம 2 பேருக்குள்ள உடன்படிக்கை சரியாக இருக்கணும்னா நீங்கள் இந்தந்த காரியங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கொடுக்கப்பட்டதான் இந்த கட்டளைகள். நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற அந்த 613 கட்டளைகளும் அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் ப்ராப்பராக இருக்கணும், ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் இருக்கணும்னா இந்த கட்டளைகள், அவங்க கொடுத்த நியாயப்பிரமாணங்கள், லாஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணும்போது அவங்க தேவனுக்கு எப்படி வாழணும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு உதவியாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ இந்த லாஸ் அப்படிங்கிறது எந்த விதமான இலக்கிய நடையில் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொற்பொழிவு உரைநடை அப்படின்ற அந்த இலக்கிய நடையில் எழுதியிருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். புதிய ஏற்பாட்டில் நிருபங்களும் இதே இலக்கிய நடையில் தான் எழுதியிருக்காங்க. உரைநடை, சொற்பொழிவு அப்படிங்கிற இந்த இலக்கிய நடைக்கீழ தான் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகங்கள் அந்த இலக்கிய நடைக்கீழ வருது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஸ்ரவேல் தேசமும் நியாயப்பிரமாணத்தின் பங்கும். இஸ்ரவேல் தேசமும் நியாயப்பிரமாணத்தின் பங்கும். இதில் நம்ம லா பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, என்ன எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டு, இப்போ அந்த நியாயப்பிரமாணம் எப்படி இஸ்ரவேல் தேசத்தில் அதனுடைய பங்கு என்னதான் இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த நியாயப்பிரமாணங்கள், இந்த லா தேவனால ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்டாக இருக்குது. இது
வந்து எதுக்காக இதை ஒரு கிஃப்டாக கொடுத்தார் அப்படின்னா, இவ்வளோ நாளும் ஜனங்கள் வந்து எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. இன்னொரு இடத்துல அவங்க இருக்கிறாங்க. இப்போ அவங்கள வந்து தேவன் வனாந்தரத்தின் பாதையில் நடத்தி கானானுக்கு கொண்டு போகிறாரு. அவங்களுடைய தேசம், அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண அந்த தேசத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே இருந்த ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? அவங்க அந்நிய தேவர்களை வழிபடுறவங்களா இருந்தாங்க. அவங்களுக்குன்னு சில வழிபாடு முறைகள் இருந்தது, சில கலாச்சார முறைகள் இருந்தது. அதெல்லாம் அவங்களுடைய வழிபாடுகளோடு தொடர்புடைய காரியங்களாக இருந்துச்சு. இவ்வளோ நாள் அவங்க எங்கே இருந்தாங்க? எகிப்தில் இருந்தாங்க. எகிப்துலேயும் யாரை வழிபட்டாங்க? அந்நிய தேவர்களை தான் அங்கே இருக்கிறவங்க வழிபட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய காரியங்கள், சில ப்ராக்டிசஸ் வந்து அந்த தேவர்களோட தொடர்புடைய காரியங்களாக இருந்தது. ஸோ தேவன் வந்து இவங்களை வந்து எதுக்காக இந்த நியாயப்பிரமாணங்களை கொடுத்தார் அப்படின்னா, இப்போ அவங்க போகிற இடத்துல இனிமேல் அவங்க வந்து கானான் தேசத்தில் போய் வாழ போகிறாங்க. ஸோ அங்கே எப்படி அவங்க இருக்கணும், என்ன மாதிரியான வாழ்க்கை வாழணும், அவங்களுடைய ரிலேஷன்ஷிப், தேவனுக்கும் அவங்களுக்குள்ள உறவு, தேவனுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற உறவும், அவங்களுக்கும் மற்ற மனிதர்களுக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டியாக இருக்கிறதுக்காக தான் தேவன் வந்து இந்த நியாயப்பிரமாணங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ இனிமேல் நீங்கள் போகிற தேசத்தில் அவங்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு நீங்கள் உட்படாதபடி நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக நீங்கள் எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறை தான் இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்குது. ஸோ ஒரு கிஃப்டாக கொடுத்தாரு. நீங்கள் வந்து இப்படி வாழுங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழாதீங்க, உங்களுடைய தேவன் நான் தான் உங்களுடைய தேவன். ஸோ எனக்கு ஏற்ற பரிசுத்தமாக வாழ்றது நீங்கள் எப்படி வாழணும் அப்படிங்கிறது தான் இந்த நியாயப்பிரமாணங்களில் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு வழிகாட்டியாக அவங்களுக்கு இருந்திருக்கு. இந்த நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக மட்டும் இல்லை, அதில் இருக்கிற கட்டளைகளை வாசித்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் 613 613 லாஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இது எல்லாத்தையும் வந்து ஒரு மனிதனால் பின்பற்ற முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக முடியாது. இப்போ ஏதாவது ஒரு கட்டளை அவங்க மீறிட்டாங்க அப்படின்னா கூட அவங்க அந்த கட்டளைகளை ஃபாலோ பண்ணலன்னு தான் அர்த்தம். ஸோ ஒரு தனி மனிதனால் 613 கட்டளைகளை ஃபாலோ பண்ண முடியாதுன்றது தேவனுக்கும் தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ணார், இவங்களுக்கு வந்து இதை மட்டும் கொடுக்கல, அவங்களுக்கு லாவை மட்டும் கொடுக்கல, அது வந்து அவங்க பின்பற்ற முடியாமல் போகும் பட்சத்தில் அதிலிருந்து அவங்களுக்கு அந்த இதுலேருந்து, அந்த செய்த ஒரு பாவத்திலேருந்து அவங்களுக்கு பாவ மன்னிப்பு எப்படி பெறது அப்படிங்கிறதுக்கான வழியையும் காண்பிச்சிருக்காரு. அதுலேருந்து எப்படி அவங்க வந்து அதை அட்டோன் பண்ணி அந்த சின்ஸை வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லி அதை எப்படி அதை வந்து நம்ம தீர்த்து கொள்வது அப்படிங்கிற ஒரு வழியும் காமிச்சார். அதுதான் என்ன அப்படின்னா, பலி செலுத்தி ரத்தத்தை சிந்துறதன் மூலமாக தேவனுக்கு அவங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கான ஒரு வழியாக இருந்துச்சு. ஸோ லாவை கொடுத்துட்டு அவங்க லா மூலமாக என்ன பண்ணாங்க, இதெல்லாம் பாவன்றதை அவங்க அறிந்துக்கிட்டாங்க, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத அறிஞ்சிட்டாங்க, இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு அறிந்துக்கிட்டாங்க. அதில் இருந்து அவங்க செய்ய முடியாமல் போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கான வழியையும் தேவன் காண்பிச்சிருக்கிறாரு. எதன் மூலமாக? இந்த லாவிலேயே அதெல்லாம் கொடுத்துருக்காரு, அந்த கட்டளைகள்லேயே அதையும் அவர் கொடுக்க தான் செஞ்சுருக்கிறாரு. இந்த லா வந்து இந்த நியாயப்பிரமாணங்களை பார்க்கும்போது, ஓகே இதில் வந்து ரெகுலேஷன்ஸ் தான் இருக்குது, இதை பண்ணணும் இருக்குது, இதை பண்ணக்கூடாது இருக்குது, இப்படி பண்ணுங்க இருக்குது, அப்படி பண்ணுங்க இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் இதுலேருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். என்ன அப்படின்னா, தேவனுடைய குணாதிசயங்கள், அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஸோ அவர் எப்படிப்பட்டவராக இருந்து நம்மக்கிட்ட எப்படிப்பட்ட காரியங்களை அவர் விரும்புகிறாரு, எதிர்பார்க்குறாரு அவருடைய பிள்ளைங்க கிட்ட இருந்து அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த பிரமாணங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். ஸோ இந்த நியாயப்பிரமாணங்கள் வந்து இந்த கட்டளைகள் தேவனுடைய குணாதிசயங்களையும் வெளிப்படுத்துது. அவர் எப்படி இருந்தார், நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்மக்கிட்ட இருந்து அவர் எப்படி எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிறதையும் நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஸோ இதுதான் வந்து இஸ்ரவேலில் ஒரு நியாயப்பிரமாணம் முக்கியமான பங்காக இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாதபடி தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து இதன் மூலமாக நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கவே இல்லை. ஒரு கட்டளையை கொடுத்து இதை நீங்கள் செய்யுங்க, இதை நீங்கள் செய்கிறதன் மூலமாக விஷயத்தை செய்கிறது மூலமாக இங்கே ரட்சிக்கப்படுவீங்க அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை தேவன். ஆனால் எதுக்காக இந்த கட்டளையை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால், எதுக்காக நியாயப்பிரமாணங்களை கொடுத்தாருன்னா, ஓகே எனக்கும் உங்களுக்கும் இந்த உறவு இருக்குது, இதில் நீங்கள் விசுவாசமாக இருக்கீங்களா அப்படிங்கிறத நான் பார்க்குறதுக்காக தான் அந்த கட்டளைகளை கொடுத்தாரு. ஸோ உங்களுக்கு வழிகாட்டி நீங்கள் இந்த நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு எனக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த என்னை நம்பி என்கிட்ட விசுவாசமாக இருக்கீங்களா அந்த உடன்படிக்கைக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக தான், இதை செய்கிறது மூலமாக நீங்கள் என்கிட்ட விசுவாசமாக இருக்கீங்களா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நியாயப்பிரமாணங்களுக்கு கொடுத்தாரு. ஸோ என்ன பார்க்குறோம், நியாயப்பிரமாணங்கள் வந்து அவங்கள ரட்சிக்கிறதுக்காக கொடுக்கல எந்த கட்டளைகளும். அதுக்கு பதிலாக என்னது, இதை செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் எனக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கைக்கு நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத காண்பிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் தேவன் வந்து இந்த நியாயப்பிரமாணங்களை கொடுத்தாரு. ஸோ இப்போ இந்த நியாயப்பிரமாணங்களை வாசிக்கும் போது நம்ம ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கலாம். இந்த நம்ம செய்கிற செயல்கள் மூலமாக நம்ம தேவனை என்றைக்குமே தேவனுக்கு முன்னாடி நம்ம நீதிமான்கள் ஆகவே முடியாது. நம்முடைய கிரியைகள் மூலமாக நம்ம தேவன்கிட்ட நம்ம ரட்சிக்கப்பட முடியாது, தேவனுடைய நீதியை நம்ம பெற முடியாது அப்படிங்கிறத
பார்க்குறோம். ஸோ அவருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அவருடைய எதிர்பார்ப்பு ரொம்ப ஹையாக இருக்குது. அவருடைய ஹோலினஸ் வந்து ரொம்ப மேலானதாக இருக்குது. ஆனால் ஹியூமன்ஸால் அது என்ன பண்ண முடியாது, நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனை ரட்சிக்காது, தேவன் ஒருவரே ரட்சிக்கிறவர். ஸோ அவரை விசுவாசிக்கும் போது நம்ம ரட்சிக்கப்படுறோம் அப்படிங்கிறத தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போக போக புதிய ஏற்பாடு காலங்களில் அதை நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஸோ இப்போ வந்து இந்த லா அப்படிங்கிறது நியாயப்பிரமாணங்கள் 613 இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதிலே வந்து முக்கியமான 2 பிரிவுகள் நம்ம பார்க்க போகிறோம். அதிலே அந்த 2 பிரிவுகளில் தான் மோஸ்ட்டாக எல்லா லாஸும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டும் நம்ம பார்த்தோம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த நியாயப்பிரமாணங்களை புரிஞ்சுட்டு ஓகே இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணலாம், இதை ஃபாலோ பண்ண வேண்டாம், இதுக்கு அப்ளிகேஷன் இது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். முதல் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடியான கட்டளைகள். நேரடியான கட்டளைகள்னா டைரெக்டாக அந்த நம்ம பகுதிகளை வாசிக்கும் போது இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது, டூ டோன்ட்ஸ் அப்படின்னு அதுலேயே டைரெக்டாக கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த டூ டோன்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இந்த மாதிரி நேரடியான கட்டளைகள் வந்து அப்போ உள்ள யூதர்களுக்கோ அப்போ வாழ்ந்த ஏன்ஷியன்ட் டைம்ஸில் அந்த காலத்தில் வாழ்ந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும் அப்ளை ஆகுறதில்ல. அதை வாசிக்கிற நமக்கு கூட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதுலேருந்து நமக்கும் கூட அதுலேருந்து அதை அப்ளை ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு லேவியராகமம் 19வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கிறோம். லேவியராகமம் 19 அதில் 9லேருந்து 14 வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். லேவியராகமம் 19வது அதிகாரம் 9லேருந்து 14 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். நீங்கள் தேசத்தின் பயிரை அறுக்கும்போது உன் வயலின் ஓரத்தில் இருக்கிறதே தீர அறுக்காமலும் சிந்தி கிடைக்கிற கதிர்களை பொறுக்காமலும் உன் திராட்சை தோட்டத்திலே பின்னறுப்பை அறுக்காமலும் அதிலே சிந்தி கிடக்கிற பழங்களை பொறுக்காமலும் அவைகளை எளியவனுக்கும் பரதேசுக்கும் விட்டு விடுவாயாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். என் நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறதினால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பாயாக. கூலிக்காரனுடைய கூலி விடியற்காலம் மட்டும் உன்னிடத்தில் இருக்கலாகாது. செவிடனை நிந்தியாமலும் குருடனுக்கு முன்னே தடைக்கல்லை வையாமலும் உன் தேவனுக்கு பயந்திருப்பாயாக. நான் கர்த்தர். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. நீங்கள் என்ன பண்ணணும், பயிராக இருக்கும் போதோ இல்லை திராட்சை தோட்டத்தில் உங்களோட இதை நீங்கள் அறுப்பை எடுக்கும் போதோ நீங்கள் மீதியை விட்டுருங்க, ஏன்னா அது எளிய உங்களுக்கு இருக்கட்டும். இல்லை நீங்கள் வந்து ஒரு செவிடனுக்கோ அவங்க அப்புறம் குருடனுக்கு நீங்கள் எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் கூலி ஆளுக்கு நம்ம எப்படி வேலை பார்க்குறவங்களுக்கு நம்ம கூலியை ஒழுங்காக கொடுக்கணும் அப்படின்ற சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரியான கட்டளைகள் வந்து நமக்கு கூட இப்போ கூட பொருந்தும். ஏன் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு வயல்வெளி வச்சிருக்கிறவங்க அதில் இருக்கிறத சிலதை வந்து அவங்க கஷ்டப்படுறவங்களுக்காக விட்டுறணும் அப்படிங்கிறதெல்லாம் கூலி நம்ம ஒரு பிளேஸ்க்கு மேனேஜராக இருக்கோம் அப்படின்னா நமக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு கரெக்டாக கூலியை கொடுக்கணும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க இன்னைக்கு ஈவினிங் போகும்போது அவங்களுக்கு கூலியை கொடுத்துடணும், அவங்களை ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறது. அப்புறம் செவிடர் குருடர் அப்படிப்பட்ட இப்படி இருக்கிறவங்க ஊனமுற்றவர்களை நம்ம வந்து அவங்கள தவறாக ட்ரீட் பண்ணக்கூடாது, அவங்கள வந்து மதித்து நம்ம நடக்கணும் அப்படிங்கிறத இதுலேருந்து கற்றுக்கொள்கிறோம். ஸோ இதை வாசிக்கும் போது அவங்களுக்கு வந்து வித்தியாசமான முறையில் எடுத்துக்கலாம். நான் நம்மளும் எப்படி எடுத்துக்கணும், இது நமக்கும் பொருந்தும், இது நம்முடைய வாழ்க்கையில இதை அப்ளை பண்ணுற கட்டளைகளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நேரடியான கட்டளைகள் இதை செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறதுல மோஸ்ட்டாக வந்து இது நமக்கும் கூட இந்த கட்டளைகள் பொருந்தும், இதெல்லாம் நம்ம கூட கடைப்பிடிக்கலாம். ரெண்டாவது ஒரு கட்டளைகள் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூழ்நிலை கட்டளைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, கேஸ் பை கேஸ் லாஸ். இது என்ன அப்படின்னா இது எல்லா நேரத்துலையும் இது எல்லாருக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சூழ்நிலை ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் நடந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு லாவாக இருக்கும், ஒரு கட்டளையாக இருக்கும். ஸோ இப்போ யாரையாவது வந்து ஒரு சிச்சுவேஷன் வருது அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த சிச்சுவேஷன் யாருக்குமே நடந்திருக்காது. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கப்பட்ட கட்டளைகள். இப்போ அந்த காலத்தில் நடந்த சூழ்நிலைகளும் இப்போ இருக்கிற சூழ்நிலைகளும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. அது பல 100 வருஷங்களுக்கு பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த சூழ்நிலையில் வாழ்ந்தவங்களுக்கு அதுக்கேற்ற கொடுக்கப்பட்டது. ஸோ இப்போ நம்ம 21ஆம் நூற்றாண்டில் இருக்கோம், நமக்கு அந்த சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்குது. ஸோ இதில் இருக்கிற எதுவுமே வந்து நம்மளுடைய சூழ்நிலைக்கு பொருந்தாது, இது நம்ம எடுத்துக்க முடியாது. இப்போ 613 கட்டளைகளில் மோஸ்ட்டாக இருக்கிற கட்டளைகள் இந்த மாதிரியாக தான் இருக்குது. எப்படின்னா சூழ்நிலை கட்டளைகளாக இருக்குது. அந்த சூழ்நிலைக்கு அப்படின்னு கொடுக்கப்பட்ட கட்டளைகள். குறிப்பாக பார்த்தோன்னா ஃபுட் லாஸ், சாப்பாடு பற்றி கொடுக்கப்பட்ட கட்டளைகள். அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வாழ்ந்த மத்திய தரைக்கடல் பகுதிகளில் ரொம்ப டெசர்ட்டான ஏரியா, பாலைவனமான ஏரியா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு நல்ல சாப்பாடை சாப்பிட்டு அவங்க ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக தான்
நிறைய உணவுகளை தேவன் வந்து இந்த மாதிரியான மிருகங்களை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நிறைய கட்டளைகள் கொடுத்தாரு. ஸோ அப்படி நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் போடுறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் வந்து கானானியர்கள் அவங்களுடைய தேவர்களுக்கு அவங்கள வழிபடுறதுக்கு ஈக்குவலாக வச்சு பண்ணாங்க. ஒரே வயலில் 2 விதையை விதைக்கிறது. என்ன அப்படின்னா, அவங்கள பொறுத்தவரை 2 விதமான விதைகளை விதைச்சோம் அப்படின்னா நமக்கு விளைச்சல் நிறைய வரும். நம்முடைய அந்த ஃபெர்டிலிட்டி காடஸ் வந்து நமக்கு நிறைய விளைச்சலை கொடுப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு எண்ணமாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அவங்கள மாதிரி ஃபாலோ பண்ணாதீங்க, நான் தான் உங்களுக்கு விளைய செய்கிற தேவன் அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்களுடைய 2 விதமான விதைகளை உங்களுடைய வயலில் போடாதீங்க அப்படின்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ இது இப்போ நமக்கு பொருந்துமா அப்படின்னா இது நமக்கு பொருந்தாது. அதனால நம்ம வந்து இதை எதுவுமே ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை. பட் நம்ம இதை வாசித்து நம்ம சில விஷயங்களை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். என்ன ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு தேவனாக இருக்கிறார் அப்படிங்கிற அவருடைய குணங்களை நம்ம அறிந்து கொள்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ முக்கியமான 2 கட்டளைகள் பார்த்துருக்கோம், நேரடியான கட்டளைகள். இது எல்லாமே நம்மளும் ஃபாலோ பண்ணலாம். 2வது வந்து கேஸ் பை கேஸ் லாஸ், அதாவது சூழ்நிலை கட்டளைகள். இது வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்ம இதை வாசித்து நம்ம சில காரியங்களை நம்மளுடைய அப்ளிகேஷன் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து முக்கியமான 2 விதமான கட்டளைகள். இப்படி இந்த லாஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, இந்த முக்கியமாக இந்த சூழ்நிலை கட்டளைகளை நம்ம பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, நம்மளுக்கு இது வந்து டைரெக்டாக வந்து ஆண்டவர் இது நீங்கள் பண்ணுங்கன்னு நம்மக்கிட்ட சொல்லலை. பட் இதெல்லாம் நம்ம வாசிக்கும் போது தேவன் வந்து ஜனங்கள்கிட்ட எப்படிப்பட்ட குணங்களை எப்படிப்பட்ட நடத்தையை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். நீங்கள் இரக்கம் உள்ளவங்களாக இருக்கணும், நீங்கள் வந்து தயவு செய்கிறவங்களாக இருக்கணும், நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும், நீங்கள் வந்து நியாயம் நீதி உள்ளவங்களாக இருக்கணும், அப்படிங்கிற கிருபை உள்ளவங்களாக இருக்கணும். இப்படிப்பட்ட அவருடைய குணங்களை ஜனங்கள்கிட்ட அவர் எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து புரிஞ்சுக்கிறோம். ஸோ ஆண்டவரை குறித்து நம்ம இதில் என்ன அறிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு நம்ம இந்த மாதிரியான நியாயப்பிரமாணங்கள் இந்த கட்டளைகளை படிக்கும்போது நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த நியாயப்பிரமாணங்களை வந்து இதெல்லாம் இப்படியெல்லாமா நியாயப்பிரமாணங்களுக்கு இவ்வளோ கடினமாக இருக்குதே, இது கொஞ்சம் நியாயமில்லாத ஒரு கட்டளைகள் மாதிரி தெரியுது அப்படின்னு எடுக்காம, இது எல்லாமே தேவன் வந்து எதுக்கு கொடுத்தாரு அப்படின்னா உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொடுக்கல. இஸ்ரவேல் ஜனங்களை அவங்களுக்கு வந்து அவங்களுடைய நல்லதுக்காக கொடுத்தாரு. அவங்க எப்படி வாழணும் வாழக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு கைட்லைனாக அதை அவங்க கொடுத்துருக்காரு. ஸோ சூஸ் பண்ணுறது ஜனங்களுடைய கையில் தான் இருக்குது. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, நிறைய நேரம் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் கொடுத்த அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியவே இல்லை. ஏன் அவங்களால அது செய்ய முடியாது, கஷ்டமாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனாலயா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. என்ன அப்படின்னா, அவங்க நல்லது செய்கிறத சூஸ் பண்ணவே இல்லை. தேவன் கொடுத்த அந்த கட்டளைகளை அதுலேருந்து நல்ல காரியங்களை செய்கிறதுக்கு சூஸ் பண்ணாமல் என்ன பண்ணாங்க, அது எப்படியும் அதுக்கு எதிர்மறையான காரியங்களை செய்து தான் பாவம் செய்து தேவன்கிட்ட வந்து நிறைய தண்டனைகளையும் நியாய தீர்ப்பையும் அனுபவித்தாங்கன்னு பார்க்குறோம். ஸோ இந்த நியாயப்பிரமாணங்கள் எல்லாமே அவங்களுடைய நன்மைக்காக கொடுக்கப்பட்டது. அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எந்த நோக்கத்துலையும் கொடுக்கப்படல. அவங்க மேலே தேவன் இரக்கம் வைத்ததுனால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான கட்டளைகளை கொடுத்து அவங்கள சரியான வழியில் வழிகாட்டி நடத்துறதுக்காக இந்த நியாயப்பிரமாணங்கள் கட்டளைகளை கொடுத்தாரு. ஸோ இதுதான் வந்து நியாயப்பிரமாணம் இந்த நியாயப்பிரமாணம் வந்து இஸ்ரவேல் தேசத்தில் எப்படி ஒரு பங்காக இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போது நம்முடைய லைஃப்பில் இன்றைய காலத்தில் நம்ம எப்படி இந்த நியாயப்பிரமாணங்களை புரிந்து கொள்றதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இவ்வளோ நேரம் அவங்களுக்கு எப்படி கொடுக்கப்பட்டது என்ன ஏதுன்னு பார்த்தோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இன்றைய காலத்தில் நியாயப்பிரமாணத்தை எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தோம், இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் லாஸ், அதாவது பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கட்டளைகள் வந்து அது ஒரு கவனண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. கவனண்ட் ஸ்டிப்புலேஷன்ஸ் அப்படின்னா அது ஒரு தேவனுக்கும் ஜனங்களுக்கும் உள்ள இருக்கிற அந்த உடன்படிக்கையை அவங்க அந்த உறவை மெயின்டைன் பண்ணுறதுக்காக சில நிபந்தனைகள் ரெக்யூர்மெண்ட்ஸ் இதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு கொடுக்கப்பட்டது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னா, நம்ம இப்போ பழைய உடன்படிக்கையின் கீழே இல்லை, கிறிஸ்து வந்து நமக்காக மரித்து ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்கள் எல்லாத்துக்கும் ஒரே தரம் மரித்து உயிர்த்தெழுந்ததுனால நான் இப்போ புதிய உடன்படிக்கையின் கீழே இருக்கிறோம். ஸோ அதனால புதிய உடன்படிக்கையின் கீழே இருக்கிறதுனால பழைய உடன்படிக்கை எதையுமே நான் ஃபாலோ பண்ண வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரலாம். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம புதிய உடன்படிக்கை கீழே வந்துட்டோம். ஆனால் சில விஷயங்கள் பழைய உடன்படிக்கையில் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணங்களை சொல்லப்பட்ட காரியங்களை இயேசு கிறிஸ்து நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி திரும்ப புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கையில் சொல்லியிருக்கிறாரு. அது எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அது இப்போ வந்து எப்படி சொல்லியிருக்காருன்னா, அந்த பழைய ஏற்பாட்டில் பழைய உடன்படிக்கையில் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க எப்படி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் இப்போ எப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நம்ம கிட்ட இப்போ புதிய உடன்படிக்கை கீழே இருக்கிற நம்ம கிட்ட வேறு விதமான ஒரு விசுவாசத்தை எதிர்பார்க்குறாரு அவருடைய ரிலேஷன்ஷிப்பில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் அதை நிறைய சேஞ்சஸ் பண்ணி ஆண்டவர் வந்து
அந்த பழைய உடன்படிக்கைகளை அங்கே புதிய உடன்படிக்கையின் கீழே மாற்றி சொல்லியிருக்கிறார். அந்த உடன்படிக்கைகள் எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பாக பின்பற்றி தான் ஆகணும். அதெல்லாம் நம்ம புதிய உடன்படிக்கை கீழே வந்துட்டோம், அதனால் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எந்த காரியங்களும் நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படின்னா கிடையவே கிடையாது. நம்ம இதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். சில காரியங்களை தேவன் புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கையின் கீழே சொல்லியிருக்கிற இதெல்லாம் செய்யணுன்ட்டு அதை நம்ம கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். ஸோ இப்போ எதை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது, எந்த கட்டளைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ரெண்டு விதமான கட்டளைகள் இருக்குது, நியாயப்பிரமாணங்கள். அதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, நேரடியான கட்டளைகள், சூழ்நிலை கட்டளைகள்ட்டு. இதுக்கு கீழே மொத்தம் 3 வருது. 3 அது ரெண்டும் ப்ராடாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 613 சேர்த்து எடுத்தோன்னா அப்படி 2 அதுலேயே 3 டிவிஷன்ஸாக நம்ம பிரிக்கலாம். அதுதான் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதலாவது வந்து சமூக ரீதியான கட்டளைகள், சிவில் லாஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது என்ன அப்படின்னா, அந்த ஜனங்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து ஒரு புது தேசத்துக்குள்ளே போகிறாங்க. அங்கே வந்து பாவம்னா ஏதாவது க்ரைம் அந்த மாதிரி குற்றங்கள் செய்யும்போது அதற்கான என்ன தண்டனை, அவங்க எப்படி அரெஸ்ட் பண்ணணுமா, அவங்கள வந்து எப்படி நியாயம் தீர்க்கணும், என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், இந்த மாதிரியான குற்றம் செய்தவங்களுக்கு இந்த மாதிரியான பனிஷ்மெண்ட், இந்த மாதிரியான குற்றம் செய்தவங்களுக்கு கொலை செய்யப்படணும் அப்படின்னு நிறைய அந்த மாதிரியான லாஸை கொடுத்துருக்காரு. சமூகத்தில் அவங்க எப்படி வாழணும், தனக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் உள்ள உறவில் அவங்க எப்படி அவங்க வந்து நல்ல உறவை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சில கட்டளைகள் கொடுத்துருக்கிறாரு. அதெல்லாம் எதுக்கு கீழே வரும்னா சமூக ரீதியான கட்டளைகள். இந்த கட்டளைகள் வந்து நமக்கு இப்போ பொருந்தாது. ஏன்னா இது நம்ம பார்த்த மாதிரி சூழ்நிலை கட்டளைகள் இருக்குல்ல, அந்த சூழ்நிலையில் வாழ்ந்த அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ இப்போ நம்ம யாருமே அந்த காலத்தில் இருந்த மாதிரி ஏன்ஷியன்ட் இஸ்ரேலில் நம்ம வாழலை. இப்போ எல்லாமே நம்ம இப்போ 21ஆம் நூற்றாண்டு கீழே வந்துட்டோம். ஸோ இது எதுவுமே நமக்கு பொருந்தாது. இந்த மாதிரி நீங்கள் லா வாசிக்கும் போது இந்த குற்றம் பண்ணுறவங்களுக்கு இந்த தண்டனை அப்படின்னு நீங்கள் வாசிக்கிறீங்கல்ல, இப்போ யாருமே ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்துருந்தாரு, தகப்பனையும் தாயும் வந்து தூஷிக்கிறவங்க, கீழ்ப்படியாமல் இருக்கிறவங்கள கல்லெறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோமா? இல்லை. ஸோ இந்த மாதிரியான கட்டளைகள் வந்து அப்போ உள்ளதுக்கு மட்டும்தான் இப்போ பொருந்தாது. ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டாவது இன்னொரு கட்டளை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக ரீதியான கட்டளைகள். ஆன்மீக ரீதியான கட்டளைகள்னால் இதில் என்னென்ன வரும்னா, பலி, ஆராதனை, இதற்கடுத்த காரியங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து தங்களுடைய பாவங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்காக பலி செலுத்தினாங்க, தேவனுக்கு ஆராதனை செலுத்துறதுக்காக பலி செலுத்தினாங்க. ஸோ அவங்கள வந்து ஒரு மிருகத்தை பலி செலுத்தி தான் அவங்க வந்து தேவனை ஆராதிச்சாங்க. அண்ட் அவங்களுடைய பாவ மன்னிப்புகளை பெற்றாங்க. நிறைய காரியங்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துறதுக்கு அவங்க பலியிட்டாங்க. அப்புறம் ஏதாவது பொருத்தனைகளை பலியாக செலுத்தினாங்க. இப்படி பலி செலுத்துறது மூலமாக தேவனுக்கு ஆராதனையும் செய்தாங்க, தங்களுடைய பாவங்களுக்காக நிவர்த்தியும் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த கட்டளைகளை என்னெல்லாம் கொடுத்துருக்குன்னா, எப்படி அவங்க வந்து என்ன மாதிரியான அனிமல்ஸ் அவங்க வந்து பலி செலுத்தணும், எப்படி வந்து அந்த பலி செலுத்துகிற ஆசாரியர்களுடைய டியூட்டி என்ன, அவங்க எப்படி எப்படி இருக்கணும், அவங்க என்ன மாதிரியான காரியங்களை செய்யணும் அப்படிங்கிறது, எப்படி நீங்கள் வந்து தேவனுக்கு ஆராதனை செய்யணும் அப்படின்ட்டு நிறைய இந்த மாதிரியான கட்டளைகள், இப்படிப்பட்ட நியாயப்பிரமாணங்கள், லாஸ் வந்து இதற்கு கீழே வருது. இதை நம்ம மோஸ்ட்டாக இதில் பார்க்கலாம் அப்படின்னா, இந்த நம்பர்ஸ், எண்ணாகமம், உபாகமம், யாத்ராகமம், இந்த மாதிரி புக்ஸில் வந்து இது இந்த இப்படிப்பட்ட ஆன்மீக ரீதியான பலி, ஆராதனை, இந்த மாதிரி சம்பந்தமான காரியங்கள் நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் இருக்கிற இந்த கட்டளைகள் நமக்கு பொருந்துமா அப்படின்னா, கிறிஸ்து நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிறிஸ்து பிறந்து நமக்காக அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி நமக்கு பாவ மன்னிப்பு கொடுத்துட்டாரு. ஒரே தரம் அவர் நமக்காக மறித்துட்டாரு, நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டாரு. ஸோ இனிமேல் நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, பலி செலுத்த வேண்டியதில்லை. இப்போ நம்ம வந்து எந்த மிருகங்களையும் பலி செலுத்த முடியாது. அது வந்து நம்ம லாக் அகேன்ஸ்ட் ஆயிரும், நம்முடைய தேசங்களில் இருக்கிற லாக்கு. ஸோ இப்போ அந்த ப்ராக்டிசஸ் எதுவும் கிடையாது. அது எல்லாமே இப்போ இதுவும் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா கிறிஸ்து நமக்காக பலியாகி அந்த லாவை வந்து அந்த பலிக்கான அந்த கட்டளைகளை முழுமையடைந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டார். அவர் வந்து அதை எல்லாத்தையும் தீர்த்து முடிச்சிட்டாரு. ஸோ நம்ம இந்த மாதிரியான கட்டளைகளை பின்பற்ற வேண்டியதில்லை. ஸோ நம்ம சமூக ரீதியான கட்டளைகள், அதாவது சிவில் லாஸையும் இந்த ஆன்மீக ரீதியான கட்டளைகள், அதாவது ரிச்சுவல் லாஸையும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை. அப்போ நம்ம எந்த மாதிரியான லாவை நம்ம ஃபாலோ பண்ணணும்னா, எத்திக்கல் லாவை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ 3வது விதமான ஒரு கட்டளை இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒழுக்க ரீதியான கட்டளை. ஸோ இந்த ஒழுக்க ரீதியான கட்டளைகள் வந்து புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஏசு கிறிஸ்து வாழ்ந்த போது ஜனங்கள் கிட்ட இதை சொல்லி இதெல்லாம் நீங்கள் பின்பற்றணும் அப்படின்னு திரும்ப அதை சொல்லிட்டு போயிருக்காரு. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணி ஆகணும், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 10 கட்டளைகள் இருக்குல்ல. மோசே வந்து சீனாய் மலையில் தேவன் மோசே கொடுத்த அந்த 10 கட்டளைகள், அதை வந்து கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அது ஆண்டவர் வந்து ஏசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும்போது
அதை நிறைய இடங்களில் அதை திரும்ப திரும்ப சொல்லியிருக்காரு, நீங்கள் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. அதை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ இந்த 10 கட்டளைகளையும் 2 கட்டளைகளில் நம்ம அடக்கிடலாம். என்ன அப்படின்னா, தேவனாகிய கர்த்தர் இடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இது எங்கே பார்க்குறோம்? மத்தேயு 22வது அதிகாரம் 37லிருந்து 40வது வசனம் வரை இதை பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டிலையும் இதே கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, உபாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தில் இந்த கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு வாசிக்கலாமா? நீ உன் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஸோ இதையும் ஆண்டவர் எங்கே சொல்லியிருக்கிறாரு? மத்தேயு 22:37 அந்த வசனங்களில் வாசிக்கிறோம். ஒரு கட்டளை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேவியராகமம் 19வது அதிகாரம் 18வது வசனம். லேவியராகமம் 19:18. பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜன்ன புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். ஸோ இந்த 2 கட்டளைகள், இப்போ இந்த 2 கட்டளை பார்த்துக்கிறோம்ல, உபாகமம் உள்ளதும் லேவியராகமம் உள்ளதும், இதை தான் 2 கட்டளையா தேவன் வந்து சொல்லியிருக்கிறாரு. மத்தேயு 22:37-40 வரை. ஸோ உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறணும், தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு மனதோடு முழு இருதயத்தோடு நீங்கள் அன்பு கூறணும் அப்படிங்கிறத எல்லா கட்டளைகள் 10 கட்டளைகளும் இதில் இருக்கிற ஒழுக்க ரீதியான எல்லா கட்டளைகளும் இதுக்குள்ளே பொருந்திடும். நம்ம தேவனை அன்பு கூர்ந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து மற்ற ஜனங்கள்கிட்டே அன்பு கூறுவோம். முதலாவது இந்த 10 கட்டளைகளை ஃபர்ஸ்ட் 4, நீ வந்து உங்களுக்கு வேறு விக்கிரகங்கள் இருக்கக்கூடாது, தேவனுடைய நாமத்தை வீணில வழங்கக்கூடாது, தேவனை அன்றி உங்களுக்கு வேறு தேவன் இருக்கக்கூடாது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. இந்த 4 கட்டளைகளும் நம்ம தேவனுக்கு அன்பு கூறுறது குறித்த கட்டளைகள். அடுத்து வர 6 கட்டளைகளும் நம்ம பிற மனிதர்களிடத்துல அன்பு கூறுறது குறித்த கட்டளைகள். ஸோ இந்த இந்த முக்கியமான இந்த 2 கிரேட்டஸ்ட் கமாண்ட்மெண்ட்ல இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸும் அடங்கிருது. ஸோ இதெல்லாத்தையும் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். இது வந்து நம்ம இப்போ நான் புதிய உடன்படிக்கை கீழே இருக்கிறேன், ஸோ இந்த 10 கட்டளைகளையும் நான் ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை, பழைய உடன்படிக்கை எனக்கு வேண்டாம், நம்ம அதுக்கு கீழே கிடையாது அப்படின்னு கிடையவே கிடையாது. நம்ம இந்த கட்டளைகளை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ கிறிஸ்துவின் பிரமாணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பவுல் யூஸ் பண்ணுறாரு கலாத்தியர் 6:2. ஸோ கிறிஸ்துவின் பிரமாணம் அப்படின்னா இதெல்லாம் தான் கிறிஸ்துவின் பிரமாணம். என்னது கிறிஸ்துவின் பிரமாணம்? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதோடு பிறனிடத்தில் அன்பு கூறணும், தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு நீங்கள் அன்பு கூறணும். ஸோ இந்த தான் கிறிஸ்துவின் பிரமாணம். இந்த கிறிஸ்துவின் பிரமாணத்தை நம்ம நிறைவேற்றுகிறவங்களா இருக்கணும். இப்போ இந்த 10 கட்டளைகளும் நம்ம மத்தேயு 5வது அதிகாரம் 21வது வசனத்துலேருந்து 48வது வசனம் வரை பார்த்தோம்னா நிறைய அதில் சில கட்டளைகளை வந்து தேவன் திரும்ப சொல்லியிருக்கிறார். அதை வந்து ஒரு ஸ்டெப் கூடயே சொல்லி அதுக்கு புதுசாக ஒரு அப்ளிகேஷனை கொடுத்துருக்காரு. என்ன பார்த்தோம்னா, நம்ம சகோதரன் கிட்ட கோபப்பட்டு அவங்கள மூடனே அப்படின்னு சொன்னா கூட எரி நரகத்துக்கு பாத்திரம், அது கூட கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் விபச்சாரம் செய்யறது வந்து நீங்க தவறான எண்ணம் வந்துச்சுனாலே, நம்ம இன்டென்ஷன்ஸ் தப்பாயிட்டாலே நம்ம அந்த பாவத்தை செய்தாயிட்டு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்படி இதுக்கு இன்னொரு ரீடிஃபைன் பண்ணி ஒரு ஸ்டெப் ஹையரா போய் நமக்கு திரும்ப அந்த கட்டளைகளை கொடுக்குறாரு. அப்புறம் ஒரு வாலிபன் வந்து நல்ல ரிச்சான ஒரு வாலிபன் இயேசு கிட்ட வந்து நான் நித்திய ஜீவனை சுந்தரிக்க என்ன பண்ணணும்னு கேட்கும்போது அதில் ஒரு 4-5 கட்டளைகள் சொல்கிறார். அது என்ன அப்படின்னா, இந்த 10 கட்டளைகள் தான் கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது, அப்பா தாய் தகப்பனை கனம் பண்ணணும் இப்படின்னு சொல்லும்போது அவன் எல்லாத்தையும் செய்கிறேன்னு சொன்னான். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் அவன் செய்யலை. அந்த கட்டளைகளில் 10ல் 1 ஃபாலோ பண்ணல. என்னன்னா, தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யணும், அவரை மட்டும்தான் முதல்ல வச்சிருக்கணும், என்ன என்று வேறே தேவர்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. இவனுக்கு வந்து பொசிஷன்ஸ், அதாவது அவனுடைய ரிச்சஸ், அவனுடைய மணி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஆயிட்டு, அதில் ஒரு இதில் அவன் மிஸ் பண்ணிட்டான். அதனால என்ன பண்ணான், அவன் சோகத்தோட வீட்டுக்கு போகிறத பார்க்குறோம். அதுக்கப்புறமா மத்தேயு 15 நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னால் 4வது வசனத்துலேருந்து 6வது வசனம் வரை நீங்கள் உங்களுடைய தகப்பனை தாயும் கனம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது எல்லா கட்டளைகளும் 10ல் இருக்கிற எல்லா கட்டளைகளையும் திரும்ப தேவன் வந்து அவருடைய பிரசங்கத்தில் ஒவ்வொரு இடத்துல திரும்ப சொல்லி நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம வந்து என்டையராக ஓல்ட் டெஸ்டமெண்ட், அதாவது பழைய உடன்படிக்கை நான் புது உடன்படிக்கையின் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அது எதையும் ஃபாலோ பண்ணாமல் நான் பாவம் செய்தால் தேவன் எனக்கு கிருபையாக இருப்பார் அப்படின்னு எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறோம். நம்ம இப்போ வந்து பழைய உடன்படிக்கை மோசையின் பிரமாணத்துக்கு கீழே இல்லை, நம்ம கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறோம். ஸோ இது எல்லாமே கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளே தான் வரும். தேவனை நேசிக்கணும், மற்றவர்களை நேசிக்கணும். தேவனை நேசிக்கிறது மற்றவர்களை நேசிக்கிறதுனா 10 கட்டளைகளையும் சேர்த்து தான் அது சொல்லுது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணி ஆகணும், ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஒரே ஒரு கட்டளை, 4வது கட்டளையாக தான் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக அப்படிங்கிறது, சாபத் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதை மட்டும் தான் நம்ம வந்து இங்கே எங்கேயுமே புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கறது இல்லை. என்ன அப்படின்னு
அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஓய்வு நாள் சனிக்கிழமையாக இருந்தது. நம்ம வந்து இப்போ கிறிஸ்தவர்கள் வந்து வாரத்தின் முதல் நாள் அதை நம்ம அனுசரிக்கிறோம். ஏன் என்ன அப்படின்னு கேட்டால் சாபத் அப்படின்னு ஓய்வு நாள் அப்படிங்கிற அது எதுக்கு ஆண்டவர் கொடுத்தாருன்னா அவங்க வேலைகளெல்லாம் விட்டு இளைப்பாறணும், ரெஸ்ட் எடுக்கணும். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சில கட்டளைகளுமே என்னென்னா உங்களுடைய நிலத்துக்கு கூட நீங்கள் ஓய்வு கொடுங்க, ஒரு 7 வருஷத்தில் ஒரு தடவை உங்கள் நிலங்களுக்கு வந்து அதில் பயிரிடக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய கட்டளைகள் கொடுக்குறாரு. ஸோ ஓய்வு அப்படிங்கிறத அவர் மென்ஷன் பண்ணுறார், ரெஸ்ட் அப்படிங்கிறது. நம்ம ஏன்னா இப்போ புதிய பாட்டில் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ அவர் மரித்தது அவருடைய அரைவல் இயேசு கிறிஸ்து வந்ததன் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ தேவனுடைய ராஜ்யம் வந்து அது இப்போது நம்ம அந்த ராஜ்யத்தின் அந்த டேஸ் நடந்துட்டு இருக்குது. எப்போ அது ஃபைனலாக அந்த ராஜ்யம் முழுமையாக வரும் அப்படின்னா கிறிஸ்து திரும்ப 2வது வருகையில் வரும்போது. அப்போ இப்போ வந்து நமக்கு வந்து கிறிஸ்து நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தது மூலமாக நமக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுத்துருக்கிறாரு, நமக்கு ரெஸ்ட்டை கொடுத்துருக்கிறாரு. அந்த ரெஸ்ட்டில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். ஸோ அந்த ரெஸ்ட் எப்போ முழுமையடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கிறிஸ்து வரும்போது 2வது வருகையில் வரும்போது முழுமையடையும். அதனால நம்ம இப்போ வந்து அந்த சாபத் ஓய்வு நாள் சாட்டர்டே வந்து நம்ம கீப் அப் பண்ணுறதில்ல. ஆனால் நம்ம ஒரு விஷயம் பண்ணணும், என்ன அப்படின்னா நம்ம வாரத்தில் முதல் நாள் அதை செலிப்ரேட் பண்ணுறோம். ஏன் ஆண்டவரை முதல் நாள் வர்ஷிப் பண்ணுறோம் அப்படின்னா அவர் உயிர்த்தெழுந்தது வாரத்தின் முதல் நாள். ஸோ ஆதி சபையிலேருந்து அந்த முதல் நாளில் அவருடைய உயிர்த்தெழுதலை அதை கொண்டாட ஆரம்பித்தாங்க தங்களுடைய ஆராதனைகளில். அதை தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அது ஸோ அதனால தான் நம்ம இப்போ சாட்டர்டே பண்ணாமல் சண்டே பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இதுலேயும் நம்ம முக்கியமாக ஒரு விஷயம் பண்ணணும், என்ன அப்படின்னா தேவனுடைய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், உலகத்தின் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கணும். அதுதான் நம்ம வந்து ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கிறது. ஸோ தேவனை நம்ம லவ் பண்ணோம், அவர் மேலே உண்மையாக அன்பு செலுத்தணும் அப்படின்னா நம்ம அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த நாளை நம்ம அவருக்கு முழுமையாக கொடுப்போம் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் நியாயப்பிரமாணங்கள். பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது புதிதாக்கப்பட்டு தேவன் திரும்ப அதை சொல்லியிருக்கிறார். ஸோ இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்த நியாயப்பிரமாணங்களை நம்ம வாசிக்கும் போது நமக்கு தெரியும் இவ்வளோத்தையும் ஒரு மனிதனால் ஃபாலோ பண்ணுறது, 613 கட்டளைகளையும் ஒரு மனிதனால் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது ஒரு கூடாத காரியங்கிறது தெரியும். ஆனால் நமக்கு தேவன் வந்து பழைய ஏற்பாட்டு ஏன்ஷியன்ட் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து தங்களுடைய செயல்கள் மூலமாக எப்படியாவது தேவன்கிட்ட இருந்து நீதியை பெற்றலாம் அப்படின்னு பிரயாசப்பட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம பார்க்கும்போது அதெல்லாம் ரீட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ தேவன் கிருபையா அவருடைய குமாரனை அனுப்பி நமக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்து இப்போ என்னுடைய முயற்சினால் இந்த ரட்சிப்பை நான் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் நமக்காக செய்த அந்த அவர் நமக்காக கொடுத்த அந்த கிருபைக்காக நம்ம என்ன பண்ணணும்னா அவரை நன்றி செலுத்துகிறவங்களா, அதற்காக அவரை துதிக்கிறவங்களா நம்ம மாறணும். ஸோ இதுதான் நம்ம வந்து இப்போ நம்ம இந்த லாவை படிக்கும்போது நியாயப்பிரமாணங்களை வாசிக்கும் போது நம்முடைய ஒரு ஆட்டிடியூடாக இருக்கணும். அதை வாசிக்கும் போது எவ்வளோ நம்முடைய கிரியைகள் மூலமாக தேவனை பிரியப்படுத்த முடியாது, என்னுடைய விசுவாசத்தின் மூலமாக அவர் மேலே நான் வைக்கிற விசுவாசத்தின் மூலமாக அவர் எனக்கு செய்து முடித்த காரியத்தின் மேலே நான் அவரை விசுவாசிக்கும் போது அந்த ரட்சிப்பு எனக்கு கிடைக்குது, நான் நீதிமானாக்கப்படுறேன் அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம என்ன பண்ணலாம், அவரை துதிக்கலாம், அவரை ஸ்தோத்தரிக்கலாம், அவரை மகிமைப்படுத்தலாம். ஸோ இதுதான் நம்ம இப்போ நியாயப்பிரமாணத்தை வாசிக்கும் போது நமக்கு இருக்க வேண்டிய ஒரு ஆட்டிடியூட். அண்ட் இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவருடைய குணங்களை, அவருடைய கேரக்டர்ஸை நம்ம கற்றுக்கொண்டு ஓகே இதெல்லாம் நான் வந்து இப்படி நான் வாழணும், ஆனவருடைய இந்த குணாதிசயங்கள் எனக்கும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு நம்ம வருகிறவங்களா இருக்கிறோம். இந்த கட்டளைகள் எல்லாம் நமக்கு டைரெக்டாக கொடுக்கப்படலனாலும் இதை வாசிக்கும் போது நம்ம வந்து அது நமக்கும் தேவனுடைய வார்த்தையாக இருக்குது, அதுலேருந்து நம்ம எடுக்க வேண்டிய காரியங்களை எடுத்து நான் எப்படி வாழலாம் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஸோ நியாயப்பிரமாணம் எப்படி வாசிக்கணும், எப்படி புரிந்து கொள்றதுங்கிறத இதனால் நம்ம பார்த்தோம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எந்த டவுட்ஸ் உங்களுக்கு மோஸ்ட்டாக இதில் நிறைய டவுட்ஸ் இருக்கும், நிறைய பேருக்கு இது கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, ஏதாவது புரியல அப்படின்னா நீங்கள் எங்ககிட்ட கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணுறோம். நீங்கள் இனிமேல் இந்த லாஸ், இந்த நியாயப்பிரமாணங்களை கட்டளைகள்லாம் வாசிக்கும் போது நீங்கள் தேவனை குறித்து அவரை குறித்து அவருடைய கேரக்டரை குறித்து நீங்கள் அறிந்து கொள்வீங்க. அண்ட் நமக்கு தேவன் எவ்வளோ ஒரு நன்மையை கொடுத்துருக்கார், ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கார், கிருபையை கொடுத்துருக்காருன்றதை அப்ரிஷியேட் பண்ணி அவரை துதிக்கிறவங்களா மாறுவீங்கன்றதுல சந்தேகமே இல்லை. ஸோ இந்த வீக் உங்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இலக்கிய நடை ஒரு புக்கை எப்படி நம்ம ரீட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜெபித்து இதனால் நம்ம நிறைவு செய்யலாமா? அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த பைபிள் ஸ்டடியை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளே நாங்கள் நியாயப்பிரமாணங்கள், நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த கட்டளைகள், அதை நாங்கள் எப்படி பொருந்துக்கிறது, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அதை எப்படி அப்ளை பண்ணிக்கிறது அப்படின்னு நிறைய காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்பா, நீங்கள் எங்களுக்கு எவ்வளவோ கிருபையாக உங்களுடைய குமாரனை அனுப்பி ரத்தத்தின் மூலமாக எங்களுக்கு பாவங்கள் மன்னிப்பு கொடுத்து எங்களுடைய கிரியையினால் நாங்கள் நீதிமான்கள் ஆக்க முடியாது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அறியக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க. இப்படி ஒரு நல்ல கிருபை எங்களுக்கு
எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுடைய குணாதிசயங்கள் அப்பா நாங்கள் இதன் மூலமாக தெரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் இந்த பைபிள் ஸ்டடியை கேட்ட ஒவ்வொருவருக்கும் இது பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க அப்பா. இதை கேட்டு அப்படி இல்லாத படிக்க அவங்க பைபிளை ரீட் பண்ணும்போது இதில் கேட்ட காரியங்களை அப்ளை பண்ணி நல்லா ரீட் பண்ணி அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க நீங்கள் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அநேகர் இதன் மூலமாக பயன் பெற ஆவியானவர் தாமே நீங்கள் ஒவ்வொருவரோடு இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. ஞானத்தை கொடுத்த ஆவியானவரை நாங்கள் எப்படி வேதத்தை வாசிக்கணும் அப்படிங்கிற அந்த அறிவை கொடுத்து எங்களுக்கு நீங்கள் நடத்த போகிறதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வரும் காலங்கள் இது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க நீங்கள் கிருபை தாங்க. பார்க்குற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே நீங்களே மீதியான வேலையை பொறுப்படுத்தி வழிநடத்தியாருங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன்.